ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வறுவல் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. பாருங்கள், இது வந்து நல்லா ஃபிஷ் மாதிரியே இருக்கும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம். இப்போ இதை நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸான சேனக்கிழங்கு வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், இது மேலே நல்லா மண் மாதிரிலாம் இருக்கும். அதனால் நம்ம தோலை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக சீவிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைஸில் எடுத்திருக்கேன். இது வந்து 10 ரூபா தான். இது வந்து ஃபுல்லாக தோலெல்லாம் சீவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மேலே இருக்க மண்ணெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த தோலையும் நல்லா கம்ப்ளீட்டாக நான் சீவிட்டேன். இப்போ இதை நம்ம மீடியம் சைஸாக, ரொம்ப பொடுசாக நடக்குனீங்கன்னா அது வந்து வறுவல் வந்து தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நல்லா சதையாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா திக்னஸ், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நம்ம ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப சிப்ஸ் மாதிரி ஆயிரும். நல்லா இது கட்லெட் மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை நம்ம வந்து சுடு தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம், 15 மினிட்ஸ் ரொம்ப அதிகம் தான், ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். சுடு தண்ணியில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். சுடு தண்ணியில் ஏன் போடுறேன்னு பார்த்திங்கன்னா, சேனக்கிழங்கு அப்போ தான் நம்மளுக்கு நாக்கிலெல்லாம் பிச்சுக்கும். இல்லாட்டினா இந்த மாதிரி வேக வைக்கலினா, அதனால் கொஞ்ச நேரம் வேக வச்சிட்டோம்னா அந்த மாதிரி மக்காது, பிக்காமல் இருக்கும். அதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சேனக்கிழங்க பாருங்கள், ரொம்ப வேகக்கூடாது, நல்லா மாவு மாதிரி பண்ணாமல் லேசாக கடிக்கிற அளவுக்கு இருக்க மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போது இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கு மிளகாய்த்தூள் வந்து நல்லா காரமாக இருக்க மாதிரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் கடலை மாவு நல்லா பைண்டிங்காக. அப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளவர், இது ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கடலை மாவை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு விழுது. இப்போது இது கூட நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் நான் வாங்கியிருக்கேன். சக்தி மசாலாவில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட் வந்து நம்ம எப்படி ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இந்த சேனக்கிழங்கோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன பேக்கெட் வாங்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறதில்ல. நீங்கள் அளவு எல்லாமே நீங்கள் எவ்வளோ அளவுக்கு சேனக்கிழங்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே லேசாக தண்ணி கலந்து நம்ம எப்படி நம்ம பஜ்ஜிக்கெலாம் மாவு பரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி பரட்டிட்டு நம்ம இதில் அந்த சேனக்கிழங்கு போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனக்கிழங்கு வேக வைக்கும்போது கூட லேசாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இது டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இந்த பதத்தில் இருக்கணும். இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சேனக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ இதை போட்டு நல்லா பரட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். எல்லா சேனக்கிழங்குலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த மசாலா எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் எல்லா சேனக்கிழங்குலையும் அப்ளை பண்ணிவிட்டேன். இதோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வெயிலில் இருந்ததுன்னா நல்லா வெயிலில் வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக மசாலாலாம் உள்ளே இறங்கிரும். இப்போ 1 ஹவர் கழித்து நம்ம ஒரு வடை சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம ஆயில் நல்லா சூடானதும் போட்டு பொரித்து எடுத்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடு நல்லா வெந்த உடனே நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஆயிலோட சலசலப்புலாம் நல்லா நின்னதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க சேனக்கிழங்கும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஃபிஷ் மாதிரியே இருந்தது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம மேக்ஸிமம் இப்போ சேனக்கிழங்குலாம் சில்ட்ரன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க, சாப்பிட்றதில்ல. எல்லாமே நல்ல ஒரு சத்தான காய். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், உள்ளார சூப்பராக வெந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.